அழுவாதடி. எப்படிடி மனசுல ஒருத்தனை வச்சுட்டு வெளியே இருக்க மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்ல சொன்னா எப்படி சொல்ல முடியும்? அவ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்டி? ஏன்னா அவன் தான் என்னோட ஆக்சிஜன். மனசளவுல நானும் அவனும் புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது எனக்கு 2வது கல்யாணம் தானே. பேசாம நான் மாப்பிள்ளை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட போறேன். கேட்டியா? அவ இப்ப வரைக்கும் உன்னதாண்டா புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. நான் சொன்னல மச்சான், அவன் மனசு மாற மாட்டான்னு. பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். சரி வாங்க சொல்லுங்க. ஏங்க அழுவுறீங்க? இருந்தாங்க கண்ணை தொடச்சுக்கோங்க. கண்ணை தொடைக்க 500 ரூபாய் நோட்டு நீட்டுறான். சமூக பெரிய இடம் போலியே. யாராச்சும் உங்களை கட்டாய கல்யாணம் பண்றாங்களா? கட்டாய கல்யாணம் இல்லைங்க. கட்டாயமா இப்படி ஒரு புருஷன் வேணும்னு கடவுள் கிட்ட கேட்டனா கடவுள் கொடுத்துட்டாரு. அதான் கண்ணு கலங்கிருச்சு. ஓகே ஓகே. என்னங்க டல்லா இருக்கீங்க? இந்தாங்க 50,000. உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க. வரட்டா? பாய் புருஷ். பாய். எங்க என் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கோங்க. நீலாம் என்ன ஜென்மண்டி? காசு வந்தோடனே இப்படி மாறுற? என்னடி பண்றது? என் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னல, இந்த 50,000. உங்க 2 பேரும் ஜோடிய பார்த்தா என் கண்ணே பற்றும் போலோடி. சரி நான் வரேன், ட்ரெஸ் எடுக்கணும். அவதான் மச்சான் கால் பண்றா. வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிருப்பா. ஹலோ, நான் வீட்டுல பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்டா. அப்போ என் லவ் மம்முட்டியா பாட்டுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன். நீ பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கோ. அப்போ ஓகே. காசுக்காக காதலியை வித்துட்ட. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா உன்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். காதலாவது மயிராவது நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மச்சான். இப்பெல்லாம் தேவதாஸ் எவனும் இல்ல. அவன் பொழுது போக்குக்கு ஒரு சிகர பாக்குறான். அவன் செலவு பண்ண